ஹாய், நான் உங்கள் கிருத்திகா. இன்றைக்கி இந்த போல் பியோட பாலிஜெல் கிட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிப் கொடுத்துருக்காங்க. பாலிஜெல் கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று கிளியர், இன்னொன்று பிங்க். இந்த 3 கலர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்லிப் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் டேப் அண்ட் டிஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிளிப் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிளிப் உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. பாலிஜெல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூவி லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஃபைலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ட்ரை பண்ணுறேன். நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். டேப் அண்ட் டிஷ் எடுத்துக்கிறேன். ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸ்லிப் சொல்யூஷன் எடுத்து டேப் அண்ட் டிஷ்ஷில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஸ்லிப் சொல்யூஷன் நிறைய எடுக்க வேண்டாம், கொஞ்சம் எடுத்தாலே போதும். இன்னொரு டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்லிப் சொல்யூஷனுன்றது நீங்கள் இன்கேஸ் ஸ்லிப் சொல்யூஷன் வச்சு இல்லை, நீங்கள் பாலிஜெல் பண்ணும்போது ஸ்லிப் சொல்யூஷன் வச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் மோனோமர் லிக்விட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பாலிஜெல் பண்ணலாம். பட் நீங்கள் அக்ரலிக் யூஸ் பண்ணும்போது ஸ்லிப் சொல்யூஷன் யூஸ் பண்ண முடியாது, மோனோமர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நான் இதில் இருக்க ப்ராடக்ட் மட்டுமே யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கோங்க. நெயில் ப்ரெப்பிங் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நெயில் ப்ரெப்பிங் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாதீங்க. நெயில் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நான் நெயில் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டேன். டைரெக்டாக பாலிஜெல் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஸ் கோட் வரைக்கும் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேஸ் கோட் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். இதுலேயே இப்போது டிப் கொடுத்துருக்காங்க. டிப் பார்த்தீங்கன்னா 9 சைஸுமே வந்து இருக்குது. 0 to 9 வரைக்கும் எல்லாமே இருக்குது. 10 சைஸுமே இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் உங்களுக்கு உங்கள் நெயிலுக்கு என்ன சைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது என்னோடய சைஸ்க்கு நான் தனியாக எடுத்துக்கிறேன். பாலிஜெல் டிப் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். நெயில் டிப் எப்பயுமே உங்கள் நெயிலை விட ஒரு சைஸ் பெருசாக இருக்கணும். அப்போது தான் நீங்கள் பாலிஜெல் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டாக ஃபிக்ஸாக உங்கள் நெயிலில் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த விரலுக்கு இந்த டிப் எடுத்திருக்கேன். இது 0, சைஸ் 0. இந்த டிப் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை விட ஒரு சைஸ் நான் பெருசாக எடுத்துக்கிறேன். இது நம்பர் 6. ஓகேவா? இதை விட ஒரு சைஸ் பெருசுனா 5 எடுத்துக்கலாம், அப்படின்னா 4 எடுத்துக்கலாம். 5 வச்சு பார்க்கலாம். அதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 5 எடுத்து வைக்கிறேன். 5 பார்த்திங்கன்னா என்னோடய கையில் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் 4 சைஸ் எடுத்திருக்கேன். 4 சைஸ் எடுத்து என்னோடய சென்டர் ஃபிங்கரில் வைக்கிறேன். இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் 3 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
நான் 3 சைஸ் எடுத்து இப்போது கையில் வச்சு பார்க்குறேன். இது ஒரு சைஸ் கரெக்டாக பெருசாக இருக்குது. ஸோ இதுவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் 5 சைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கரும் ஆல்மோஸ்ட் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். ஸோ நான் அதே ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போது கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு சைஸ் நான் இதுலேயும் பெருசாக எடுத்திருக்கேன். 4 எடுத்துக்கிறேன். ஃபோர் வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 4 நான் எடுத்திருக்கேன். செவன் எடுத்தேன், அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 6 எடுத்து இப்போ வச்சு பார்க்குறேன். இது ஒரு சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதுவே நான் எடுத்துக்கிறேன். என்னோடய நெயிலுக்கு இந்த டிப்பே எடுத்துக்கிறேன். ஸோ மற்ற டிப் எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு நம்ம அது மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். போல்ட் பியில் பாலிஜெல்லில் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நம்பர் 2. பாலிஜெல்லையும் வந்து போல்ட் பீலையும் எல்லா கலர்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இதில் கலர்ஸ் மாற்றி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்பில் எங்கே வைக்கணும் அப்படி பாருங்கள். டிப்பில் வந்து இந்த கார்னரில் தான் ப்ராடக்ட் வைக்கணும். நிறைய எடுக்காதீங்க. கொஞ்சம் எடுத்தாலே உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ஓகேவா? இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது இந்த ப்ரஷ் எடுத்து நான் ஸ்லிப் சொல்யூஷனில் டச் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் சொல்யூஷனில் டச் பண்ணுற லிக்விட் வந்து உங்களோட பாலிஜெல் மேலே தான் படணுமே தவிர உங்கள் டிப் மேலே படக்கூடாது. ஸோ பாலிஜெல்லில் மட்டும் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னோடய நெயிலே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் அதிகமாக எடுத்தால் தான் என் நெயிலை விடவும் வெளியில் வரைக்கும் நல்லா பண்ண முடியும். நல்லா இந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா வைங்க. ஏன்னா கார்னர்ஸில் தான் வந்து சம்டைம்ஸ் பத்தாது. நீங்கள் சரியாக வைக்கலைன்னா அந்த இடம் மட்டும் அப்படியே அசிங்கமாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் என் கையில் இப்படி வச்சு பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபுல் நெயிலுக்குமே வரலை. ஓகேவா? இப்போது நான் அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, இதை மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சரியாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்பி ப்ராடக்டை இந்த கார்னரில் தான் வைக்கணுமே தவிர இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது. ஸோ அகெயின் நான் ப்ராடக்டை இந்த கார்னரில் தான் வைக்க போகிறேன். கார்னரில் வச்சுட்டு மறுபடியும் ஸ்லிப் சொல்யூஷன் டச் பண்ணிவிட்டு இப்படி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கார்னர்ஸில் கண்டிப்பாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நெயிலை விடவும் வெளியில் வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது டிப்பில் வந்து டைரெக்டாக இந்த இடத்துல கார்னரில் போய் வைக்கக்கூடாது. ஸோ
இந்த இடத்துலயே வச்சுருங்க. இந்த இடத்துலயே வச்சுட்டு லைட்டா இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும். லைட்டா இப்படி புஷ் பண்ணிங்கன்னா போதும். அதே மாரி வச்சுட்டு டர்ன் பண்ணி பாருங்க. உங்க ப்ராடக்ட் வந்து நல்லா பல்ஜியா இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது பார்க்கறதுக்கு நேச்சுரல் நெயில் மாதிரியே இருக்கணும். எக்ஸ்ட்ராவா தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சைட்லலாம் வந்து இங்க பல்ஜியா இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இத மாரி வச்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கார்னர்ஸ்ல இப்போ கிளிப்பு குடுத்துருக்காங்க. கிளிப் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க ப்ராடக்ட்ட வந்து நெறைய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய வச்சுட்டாலும் உங்க ப்ராடக்ட் வந்து வெளில வந்துரும். உங்க நெயில் டிப்ப விட்டு, உங்க நெயில விட்டு வெளில வந்துரும். இன்னொரு ரீசன் என்னன்னா, டிப் சைஸ் நீங்க கரெக்ட்டா எடுக்கல. உங்க நெயில விடவும் ரொம்ப சின்னதா எடுத்துட்டீங்க. இல்ல உங்க நெயில் சைஸுக்கே எக்ஸாக்ட் நெயில் சைஸுக்கே டிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க டிப்லேருந்து ப்ராடக்ட் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகாது. வெளில தூக்கிட்டு வரும். அப்போ நீங்க அந்த கிளிப்பு போடுற மாரி இருக்கும். அந்த கிளிப் போட்டாலுமே ப்ராடக்ட் வந்து வெளில தான் வரும். ஓகேவா? இதுவே நீங்க இத மாரி கரெக்ட்டா ப்ராடக்ட் எடுத்து வச்சீங்க அப்டின்னா, உங்க நெயிலுக்கு அந்த கிளிப் தேவையில்ல. நான் இவ்ளோ நேரம் வச்சும் அது எதுவுமே தூக்கிட்டு வராம கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கிளிப் உங்களுக்கு தேவைப்படாது. டைரக்ட்டா நீங்க இத மாரி வச்சுட்டு டைரக்ட்டா க்யூர் பண்ணலாம். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்கு 60 செகண்ட்ஸ்னா, நான் நெயில் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் இல்லையா? நெயில் கேர் ப்ராடக்ட்ல பேஸ் கோட் வந்து க்யூர் பண்ணியிருப்போம். அது 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணதுனால, பாலிஜெல் 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணணும் பாருங்க. இந்த கார்னர்ல இருக்கிறத இப்படி லைட்டா நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். பிரஸ் பண்ணிட்டு இத மாரி தூக்குனீங்கன்னா போதும். உங்க நெயில் டிப் தனியா வந்துடும். இப்போ ஃபைலர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபைலர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க பெரிய ஃபைலர் வச்சிருந்தா அதுவும் யூஸ் பண்ணலாம். இது பிகினரா நீங்க வந்து ஒரு பாலிஜெல் கிட்டே வாங்குறீங்க அப்படின்னா, இதுல இருக்க ஃபைலர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இதுல இருக்க ஃபைலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலரும் நல்லாருக்கு. நல்லா ஷார்ப்பா தான் இருக்கு. ஸோ நீங்க இதுல எடுத்து யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு, ஷேப்க்கு கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க கரெக்ட்டா டிப்லயே தான் ஷேப்லாம் கரெக்ட்டா வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. டிப்ல ஷேப் வைக்க முடிஞ்சா வைங்க. இப்போ நான் எனக்கு வேணுன்ற மாரி ஒரு ஷேப் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஷேப் இத மாரி உங்களால ஷேப் வைக்க முடிஞ்சா வைங்க. அப்படி இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க டைரக்ட்டா இந்த மாரி பாலிஜெல் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஃபைலர் நீங்க வாங்கிக்கிறது கொஞ்சம் பெருசா வாங்கிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இது வந்து பெரிய ஃபைலரே நான் யூஸ் பண்ணிட்டு, குட்டியா யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு மேல ஃபுல்லா டிப் மேல ஃபுல்லாவே இந்த மாரி டிப் மேல ஃபுல்லா ஏன் நான் இந்த மாரி தேய்க்கிறேன் அப்படின்னா, அந்த ஷைனர்ஸோடயே நீங்க மேல அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து மேல இருக்க ஷைனர்ஸ் ரிமூவ் பண்றேன். ஃபைலர் யூஸ் பண்ணி ஷைனர்ஸ் ரிமூவ் பண்றேன். நான் இந்த அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷேப் கிடைச்சிருச்சு. இந்த பாலிஜெல் வந்து உண்மையுமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது Amazonல வந்து 800 மேல தான் இருக்கு. கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 850 அந்த மாரி வருது. நான் வாங்குற இடத்துல வந்து 700 சம்திங் தான்.
உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கருக்கு பண்ணலாம். அது மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு இந்த ஃபிங்கருக்கும் வந்து நான் 5 சைஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஃபிங்கருக்கு 5 எடுத்து இதில் பாலிஜெல் வைக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு ஸ்லிப் சொல்யூஷன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்கள் டிப்பில் படக்கூடாது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 சைட் கார்னர்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி உங்கள் லென்த்து செக் பண்ணிக்கோங்க. லென்த் பார்த்திங்கன்னா என் நெயில் டிப் விட என்னோடய நேச்சுரல் நெயிலை விடவும் இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக நான் கடைசியில் வைக்கல, முன்னாடி இருந்து வச்சுட்டு பேக்கில் இப்படி புஷ் பண்ணுறேன். ரொம்ப அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஃபுல்லாக உங்கள் கியூட்டிக்கலில் வந்துடும், கியூட்டிக்கலில் ஏறிடும். அப்போது நீங்கள் க்யூர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல பெயின் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கியூட்டிக்கலில் மேலே வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி டேர்ன் பண்ணி இங்கேயுமே ப்ராடக்ட் வந்து பல்ஜியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வச்சதுக்கப்புறம் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஈவனாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது ஈவனாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். இப்போது ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஷேப் வரணுமோ அங்கெல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த கார்னரில் லேட்ரல் ஃபோல்டு தாண்டி உங்களுக்கு ப்ராடக்ட் வரக்கூடாது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணி கரெக்டாக நெயிலோட மர்ஜ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லையும் அது மாதிரி பண்ணுறேன்.
இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு உங்கள் நெயில் டிப் ஃபுல்லாக ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் பாருங்கள் குட்டி ஃபைலர் தான், பட் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஃபைலராக இருந்தாலும் சரி, சின்ன ஃபைலராக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிடிக்கணும். டிப் உங்களோட ஃபைலர் வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுறேன். நீங்கள் ஃபைலர் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்னரில் கியூட்டிக்கல் கிட்டலாம் நீங்கள் நிறைய கிழிச்சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது எல்லா விரல்லையும் அதே மாதிரியே பண்ணிக்கிறேன். எல்லா ஃபிங்கருக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது ஓவரால் 5 ஃபிங்கர்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போது நான் ஒரு ஒயிட் கலரும் சில்வர் கிளிட்டரும் தனியாக எடுத்துக்கிறேன். நான் இப்போ எடுக்க போகிறது வந்து எமிஜெல் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா திக்காகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இது வெளியில் வந்து 400 500 அந்த காஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். பட் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 290க்கு நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். இப்போது நான் ஒயிட் கலர், சில்வர் கலர் வந்து ரோஸ்லின் பிராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். டெக்னிக் தான் நீங்கள் மெயினாக கற்றுக்கணுமே தவிர பிராண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. சிலவங்க நான் வீடியோஸ் பார்க்குறேன், சிலவங்க சொல்கிறது என்னென்னா ஒரே பிராண்ட்லேயே போங்க, ஒரே டிப்பே யூஸ் பண்ணுங்கள், ஒரே ஜெல்லே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ண தெரியாதவங்க வாயிலேருந்து வர வார்த்தை அது. நீங்கள் எந்த பிராண்ட் கொடுத்தாலும் யூஸ் பண்ணணும். எந்த டெக்னிக் உங்கள் டெக்னிக்கில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர பிராண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த டிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணணும். ஓகேவா? அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் இப்போது லைனர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். லைனர் ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எப்பயுமே க்ரிப்பாக இருக்கும். எல்லா ப்ரஷ்மே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு முறை தொடச்சிட்டிங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது மாதிரி தான் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணணும். எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? லைனர் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ லைனர் ப்ரஷ் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் லைனர் ப்ரஷ் எடுத்து கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, கிளிட்டர்ஸ் வந்து இந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். லைனர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக பண்ணால் போதும், நல்லா திக்காலாம் பண்ணாதீங்க. லைட்டாக இருந்தால் தான் நீங்கள் மேலே இதுக்கு மேலே நான் டிசைன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். தேர்ட் டைம்லேருந்து 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். அதனால் நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். நான் இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். அந்த ஸ்டிக்கினஸோடு மேலே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்து டிசைன் பண்ண போகிறேன்.
தம் ஃபிங்கர்ல நான் இப்போ ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான் பண்ண போறேன். இந்த ஃபிங்கர் ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் மேல ஒரு நீங்க லைன் ரொம்ப மெலிசா இருக்க மாரி ப்ரஷ் வாங்குனீங்கன்னா, இந்த மாரி அழகா பண்ணலாம் டிசைன்ஸ். ஓகேவா? ஸோ, இந்த லைனர் ப்ரஷ் மட்டும் தனியா வாங்கிடுங்க. இப்போ நான் க்யூர் பண்றேன். 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டு, இதுலயே சில்வர் கிளிட்டரும் சென்டர்ல வச்சுக்கிறேன். நீங்க வேற ஏதாவது ஸ்டோன்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் இந்த கிளிட்டர் வைக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். ஃபைனலா எல்லா ஃபிங்கர்ஸும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா நான் டாப் கோட் அப்ளை பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபிங்கருக்கு நான் டிசைன் பண்றேன். இப்போ நான் இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்து ஃப்ளவர் வரைகிறேன். இது வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு க்யூர் பண்ணாமல் நான் இந்த விரலுக்கும் கொஞ்சம் நான் ஃப்ரெஞ்ச் டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இந்த டிசைன்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயே நான் இதில் வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் வந்து ஃப்ரெஞ்ச் மாதிரி தான் பண்ணுறேன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அதுலேயும் ஒன் சைட் கிளிட்டர், ஒன் சைட் ஒன்லி ஜெல் பாலிஷ், சாரி plain ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போது இந்த விரலுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ கிளிட்டர் எடுத்துக்கிறேன். கிளிட்டர் எடுத்து இந்த கார்னரில் மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நான் கிளிட்டர் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிட்டர் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிளிட்டர் எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் ரிப்பன் மாதிரி கொஞ்சம் விரிச்ச மாதிரி பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நெக்ஸ்ட் இந்த விரலில் பண்ணலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டிசைனில் ஒரு கர்வ் மாதிரி லைனர் ப்ரஷில் கிளிட்டர் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போது ஒரு 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்கு அந்த 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன்னா, டிசைன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போது க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைனில் ஒன் சைட் வந்து ஜெல் பாலிஷ் ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். மறுபடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ரிப்பன் மாதிரி வரைஞ்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்லைன் மாதிரி ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் மேலே எம்போசிங் மாதிரி அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த விரல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சுக்கிறேன். தம் ஃபிங்கர்ல வரைஞ்ச மாரி இந்த ஃபிங்கர்லயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிட்டு சென்டர்ல மட்டும் ஹைலைட் பண்ற மாரி சில்வர் கிளிட்டர் வைக்கிறேன். இப்போ ஃபைனலா ஒரு முறை எல்லாமே வச்சு க்யூர் பண்ணிடுங்க. நான் இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எல்லா விரல்லையுமே நல்லா தொடச்சி விட்டுருங்க. அந்த ஸ்டிக்கினஸ் எதுவுமே இல்லாம எல்லா விரல்லையும் தொடச்சி விட்டுருங்க. எல்லா ஃபிங்கரும் தொடச்சதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் வந்து ரோஸ்லின் பிராண்ட் தான். அமேசான்லேயே இது கிடைக்கிது 65 செட். இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு வாங்கிக்கோங்க. இந்த பிராண்ட் நல்லாவே இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணும்போது டாப் கோட் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். டாப் கோட் ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். டாப் கோட் தான் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணுற மாதிரி, ஓகேவா? அதனால ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு முறை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடணும். இப்போது 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். போல்ட் பி பாலிஜெல் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். பாலிஜெல் கிட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க.
வேறு எதாவது ப்ராடக்ட் வேணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெயில் ஆர்ட் கற்றுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.